இவர்கள் 2 பேரும் எம்எல்ஏ பழனியாண்டியுடைய குவாரிக்கு ஆய்வு செய்ய சென்றார்கள். ஆய்வு செய்ய செல்வது அவருடைய கடமை, அவருடைய இடங்களுக்கு தான் போகக்கூடாது. ஆனால் அவங்க ஆய்வு செய்ய சென்றவர்களை எம்எல்ஏவும் அவருடைய அடியாற்றல் நேரில் வந்து தாக்கி அவர்களிருந்து 25 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் பண்ணி போயிருக்காங்க. ரத்தத்தை வர மாதிரி அடிச்சிருக்காங்க. எனவே அவர் மீது நடவடிக்கை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு கிராமத்தில் தற்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவருடைய குவாரி ஏற்கனவே 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் அபராதம் போடப்பட்டிருந்தது. அவருடைய மகன் பெயரில் நவமணி ப்ளூ மெட்டல் என்று அருகாமையில் இருக்கிறது. இந்த குவாரிகளில் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்ய சென்ற பத்திரிகையாளர் கதிரவன் மற்றும் செபாஸ்டின் ஆகியோரை எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் அடியாட்களோடு வந்து கொலைவெறி தாக்கல் நடத்தியுள்ளார்கள். இந்த எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய குவாரியில் மட்டும் 200 டன் 20 லாரி அளவிற்கு சட்டவிரோத வெடிமருந்தை பயன்படுத்தியதை தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ பழனியாண்டி கதிரவன் மற்றும் செபாஸ்டின் ஆகியோரை தாக்கியது போல நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலும் ஏற்கனவே கனிம வளத்துறை அதிகாரி சிவசக்தி அவர்களையும் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி அவர்களையும் கொலை மிரட்டல் விடுத்து பண்ணியிருக்கார்கள். இங்கே இருக்கக்கூடிய வெங்கலப்பாளையம் நடராஜன் அவர்களை குவாரியை மூடியதற்காகவே பிக்கப் வாகனம் ஏற்றி கொல்ல பார்த்தார்கள். எனவே தமிழ்நாட்டில் முழுக்க கனிம மாஃபியாக்குடைய ராஜ்யமாக இருக்கிறது. கோடங்கிபாளையத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் குவாரி மட்டும் 810 டன் சட்டவிரோதமாக வெடிமருந்து பயன்படுத்தி இருக்கிறார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்லி பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கின்ற பயங்கரவாதிகள் கல்குவாரி உரிமையாளர் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் இந்த பகுதியில் மிக அதிகமான வெப்பம், இங்கே நிலநடுக்கம், இங்கே தண்ணீர் எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 நீட்டிய அளவிற்கு கெட்டு போனது. கடுமையான காற்று மாசு, குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் என்ற எண்ணற்ற பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த குவாரிக்கு அனுமதி தரக்கூடாது என்றும் சட்டவிரோதமாக ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களையே கொலைவெறி தாக்கல் நடத்திய எம்எல்ஏ மற்றும் அவரது அடியாட்கள் மீது உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் திருடி வைத்திருக்கக்கூடிய பல 100 கோடி சொத்துக்களையும் அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.